காய்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் விஎஸ். வெல்கம் டு த சேனல் எதுவும் பழகு. சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நம்ம தஞ்சை பெரிய கோயிலை பற்றின ஒரு வீடியோ தான். எல்லாருக்குமே தெரியும், நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து படித்து எல்லாமே சொல்லி கேள்விப்பட்ட ஒரு நம்ம தமிழின் ரகசியத்தை தான், ரகசியம் இதுதான், நம்மளோட ஒரு பெருமை தான் இந்த தஞ்சை பெரிய கோயிலை பற்றி நிறையவே நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே, நான் வள மொக்க போடலாம் விரும்பலை. ஜாலியாக வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு போங்க. பை பாய், see you, டாட்டா, லவ் யூ. அவங்க கூட நம்ம வீட்டை போய் சேர்ந்து அவங்க கூட பாருங்க காதல் எது பிசா தெரிய மாட்டேங்குது. என் பிள்ளைக்கு தாய் இல்லாதனால தான் வந்து வந்த பெருமானார் இந்த பொக்கட்டிச் சோலையிலே மண் சுமந்த பெருமானார் இந்த பொக்கட்டிச் சோலையிலே உருவானார். தானாக உருவாகி இங்கெழுந்தாய் இந்த தமிழூரில் வந்தன்றி நீ அமர்ந்தாய். தானாக உருவாகி இங்கிருந்தாய். Second, the lifespan of the seed 20 years. वाजराज जीवित 12 साल, एक बार 12 साल, कलश वापस करो, गाली करो, rebuild the new seed, reinstall at the same place. ரோடுனா எப்படி சொல்கிறது, மண் குவியல் தான். மண் குவியல் குமிச்சு தான் கட்டி வச்சு தான் ஏற்றுனாங்க. அடுத்தது மொத்தமாக அள்ள முடியாதா போட்டு? கோயிலா எவன் யாரும் பார்க்கக்கூடாது. சோழர் மரபு பற்றி ஆரஞ்சு கலர்கள் தான் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது.
அதை சுற்றி இருக்கிற மதிய சுவர்கள் நடுவில் இருக்கிற கோயில். பாண்டிய காலத்தில் எல்லோ கலரில் கொஞ்சம் கொஞ்சம் கட்டியிருக்காங்க. க்ரீன் கலர் நாயக்கர் தான் இந்த நந்தியை மாற்றி வச்சுருக்காப்புல. இந்த நந்தியை இங்கே மாற்றி வச்சுருக்காப்புல. இதெல்லாம் வந்து சோழர்கள் கட்டினது. இந்த இடம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இந்த இடம் கட்டியிருக்காங்க சோழர்கள். அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆள் கட்டிக்கிறாங்க. என்ன கதை? ஆக்சுவலாக என்னன்னா வந்து சோழர்கள் வந்து இந்த உள்ள இது இந்த அவுட்டர்லாம் கட்டிட்டாப்புல. அதுக்கப்புறம் அவர் ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஆட்சி வரும்போது அவங்க உள்ள கட்டினது. ஆட்சிக்கு வந்துடணும். பாண்டியர் குடும்பம் அப்படி வந்து இதெல்லாம் எப்பயாவது வாங்குறாங்க போல இதில். வித்தியாசம் மிக குறைவானதாகும். இதற்கு முந்தைய எந்த கோயிலும் விமானத்தில் அதிகபட்சம் 4 தளங்களில் இருந்தன. பிரதீஸ்வரர் கோயில் இது என்ன கான்செப்ட்? எங்கெங்க இருந்தெல்லாம் அந்த கல் எடுத்துட்டு வரப்பட்டது. ஓ, திருச்சிராப்பள்ளி மண் எடுத்துட்டு வந்துருக்காங்களா? ஓகேக்கா. டச் பண்ணாமல் படிக்கணுமா? ஆக்சுவலாக 2005 தான் வந்து ஃபுல்லாக வந்து சீர்படுத்திருக்காங்க பொழுது. இது உள்ளே வந்து கிணறுலாம் வேறு இருந்திருக்கு. கிணறுலாம் இருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து புதைச்சிருப்பாங்க. பழைய நந்தி வரணும். அப்பா பழைய நந்தி வெளியே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. விட்டு போயிருக்கான் பொழுது இருக்கு. இது பாருங்களேன், பாதுகாப்பு வந்து அதுக்கப்புறம் தான் அது அழியுது. பராமரிக்க ஆள் அது அழியுதுனால அதுக்கப்புறம் தான் இப்படி மாறிக்குது. நல்ல வேலை இதாக கட்ட வச்சிருக்காங்க நம்மளுங்க. நீ இன்டெலிஜென்ட் நீ சிபிஐ ஓ, 108 காரணங்கள் அது. என்ன vlog வீடியோ ஓரமா போடா. ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. யாரு? அவங்க தான். இதான் என்னது? நான் போவேன். எங்க குருசாமி கேளுங்க. எங்க குருசாமி என்ன 1950, 2005, 2050. ஓ, இப்போலாம் உள்ள ஒரு செடி கூட கிடையாதுல்ல. அங்கங்கே சேதமாக இருந்தது. எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. மரம் வந்துருக்கு. அந்த மரம் அதான் அந்த இங்கேயே அவுட்ருங்க பாருங்கள், எவ்வளோ மரம். காடு மாதிரி இருந்திருக்கு.